வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நேற்றையினுடைய தொடர்ச்சி, அதாவது கேள்வி பதில்கள் நேற்று நம்ம நேர்மறை சிந்தனை குறித்தும் எதிர்மறையாக இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இந்த பாகத்தில் கேள்வி பதில் இன்றைக்கி கர்வமும் பணிவும் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி அதுக்கான கொஷின் ரொம்ப முக்கியமான தலைப்பாக இது இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், இதுவரையும் நம்ம என்னென்னா இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா ஆவி உலகின் விதிகள் இல்லை ஆன்ம உலகின் விதிகள், இதையெல்லாம் பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது நமக்கானது இல்லை, இது என்னமோ ஆவிகளை பற்றி சொல்கிறாங்களாம்மா, அது என்ன ஆவி, இது என்ன ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை புறம் தள்ளி விட்டு அப்படியே போயிடுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு சில விடயங்கள் பிடிக்காது, சில விஷயங்களை நம்ம நம்பிக்கை இருக்காது, இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு. நான் கடவுளை மட்டும்தான் நம்புவேன் அப்படிம்பாங்க. சில பேர் நான் தியானத்தை மட்டும்தான் நம்புவேன் அப்படிம்பாங்க. சில பேர் நான் யோகாவை மட்டும்தான் நம்புவேன் அப்படிம்பாங்க. சில பேர் நான் என்னுடைய தன்னம்பிக்கை தான், எனக்கு மனிதன் தான் இங்கே மிகப்பெரிய சக்தி மிக்கவன், மற்றதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது, அறிவியலை மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படிம்பாங்க. ஏதோ ஒன்று நம்பிக்கைங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அப்போ அது குறித்தெல்லாம் இங்கே நம்ம விவாதம் பண்ண போகிறதில்ல, எது சரி ரைட் அப்படின்லாம் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல எண்ணம், நல்ல உணர்வு. இவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, எந்த இடத்துலையும் கடவுளை நீங்கள் பெருசாக கடவுளுக்கு நீங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஏதாவது பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்லிவிட்டு உண்மையாக இருக்கிறீங்க, மற்றவங்க மேலே அன்போடு இருக்கிறீங்க, கருணை காட்டுறீங்க, இரக்கம் காட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விடயங்களும் கிடைக்கும். நீங்கள் உண்மையிலேயே போற்றப்படக்கூடியவராக தான் இருப்பீங்க. உங்ககிட்ட அந்த நம்பிக்கை இல்லைனாலும், அதை பற்றி எதுவுமே இல்லைனாலும், ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், உண்மையாக அன்பு, இரக்கம், உயிர்களிடத்தில் இரக்கம், ரொம்ப பணிவு, இந்த மாதிரியான நல்ல பண்புகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஆன்ம உலகத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் ரொம்ப உயர்ந்தவராக தான் இருப்பீங்க. அப்போ இங்கே எல்லாமே இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. கடவுளுக்காக நிறைய பூஜை பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, எல்லா மூட நம்பிக்கைகளையும் பண்ணுறாரு. ஆனால் பண்ணுறது பூரா ஒரு ஆளு கூட எதுவும் இறக்கப்பட்டு எதுவுமே செய்கிறதில்ல, எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் அவர் செய்கிறதில்ல. அப்படின்னா அவர் ஆன்ம உலகத்தை பொறுத்த மட்டும் அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மோசமான நிலையில் இருப்பார். சரிங்களா? அவருடைய நிலை மிக மோசமான நிலையாக இருக்கும். அப்போது நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கே நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அந்த அடிப்படையில் இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த புத்தகத்தில் தலைப்பை வச்சு எப்பயுமே முடிவெடுக்காதீங்க. இதனுடைய முழு பகுதிகளையும் கேளுங்க. இது உங்களுடைய நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அற்புதமான ஒரு பகுதியாக நான் பார்க்குறேன். இந்த புத்தகத்தை இதுவரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 380 பக்கம். இந்த புத்தகத்தை இன்னும் ஒரு சில தினங்களில் நம்ம இந்த ஆன்ம உலகின் விதிகள் நம்ம முடிக்க போகிறோம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகத்தை நான் பார்த்ததுனாலையும் முழுசாக படித்து பார்க்கின்றப்பையும் இந்த டாப்பிக்கை பார்க்குறப்ப நமக்கு என்னமோ பேய் பிசாசு இந்த மாதிரி தோணுமே ஒழிய, ஆனால் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் மிகுந்த ஒரு உன்னதமான ஆன்மீக கருத்துக்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். ஆன்மீக கருத்துக்கள்னாலுமே சில பேருக்கு பிடிக்காது. யாருக்கெல்லாம் கடவுள் பிடிக்காதோ அவங்களுக்கெல்லாம் ஆன்மீக கருத்துக்களை விட ஒரு மனிதனாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கருத்துக்கள் அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளுடைய ப்ளே ஸ்டோர் லிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இந்த ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் அப்படியே வரிசையாக நீங்கள் ஒன்றுலேருந்து கேட்டுக்கலாம். நிறைய டாபிக் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மனித உலகம், நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, யாரோ எங்கெங்கோ இருந்தாலும் இதை கேட்டுட்ருக்கீங்க. சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உறவினர்கள், இப்படி எல்லாரையுமே நான் உங்கள் அனைவரையுமே என்னுடைய ஒரு உறவுகளாக, ஒரு சொந்தங்களாக தான் நான் பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செய்திகள் மூலயமா ஒரு நல்ல நம்பிக்கையை துளிய அளவாவது ஏற்படுத்த முடியும் அப்படின்னா அதை நான் ரொம்ப ஒரு பாக்கியமாக, ரொம்ப ஒரு சேவையாக, கடவுளுடைய கருவியாக நம்ம செயல்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்குள்ளே இன்றைக்கி வளர்ந்துருக்குது. நிறைய புரிதல்கள் இந்த புத்தகத்தை நம்ம படிக்கின்றப்ப பார்த்திங்கன்னா நிறைய புரிதல்கள், நிறைய மாற்றங்கள் மனதிற்குள்ளேயும் நம்மளுடைய நடத்தைகள்லையும் உருவாகிருக்கு அப்படின்றத என்னால் உணர முடியுது. என்னால் எனக்குள்ளே இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இதை இதை நிறைய பேரால் படிக்க முடியாமல் இருக்கலாம். அதனால் இதை கேட்கின்ற உங்களுக்குள்ளேயும் நீங்கள் இதை விருப்பத்தோட, ஆர்வத்தோட, சுய விருப்பத்தோடு நீங்கள் தேர்ந்தெடுத்து இதை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் உங்களாலையும் நல்ல மாற்றங்களை உருவாக்க முடியும். ஒரு தைரியமான வாழ்க்கையை வாழ முடியும்.
அப்படிங்கிறது தான் என்னால் இங்கே சொல்ல முடியும். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இதை வந்து முடிந்தவரை நீங்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, நிறைய பேர் வந்து இதை இது பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் பார்க்குற அளவுக்கு என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து கம்மியாக இருக்குதுங்க. இது ஏன் நான் இதை கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனல் இது வந்து பிரபஞ்ச சக்தி மையம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் மக்களுக்கு வந்து இந்த சேவைகளை வழங்கணும், அவங்க நேர்மறையாக இருப்பதற்கும் அவங்களுடைய தியான முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அறக்கட்டளை மாதிரி நம்ம அதை நிறுவியிருக்கோம். அப்போ அதற்கான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு இது முக்கியமான ஒரு இதாக இருக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறதும். அதனால் வந்து நீங்கள் பார்க்குறதோடு விட்டுறாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வந்து இதில் உங்களுக்கு மாற்றம் தேவைப்படுது அப்படிங்கிறதையும், நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை எப்படி கொடுக்கணுங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் மேலான கருத்துக்களாக எடுத்துக்கொள்ளப்படும். அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சேனலில் வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டில் இல்லை உங்களுடைய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டாபிக் நான் சொன்ன மாதிரி இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வழியாகவும் வந்து இலவசமான வகுப்பு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான லிங்க் இதில் இருக்குது. நீங்கள் அது வழியாகவும் நீங்கள் இணைஞ்சிக்கலாம். 28 நாள் பயிற்சி இருக்குது. அது உங்களை வந்து முழுக்க ஒரு நேர்மறையான தன்மையோடு உங்களை வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டீஸ் பேஸில் அது இருக்கும். நிறைய பேர் அதில் கடந்த 4 வருடங்களில் கலந்துட்டு பயிற்சி எடுத்து பலன் பெற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் உங்களை இருந்த போதிலும் நம்ம வந்து இதில் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கப்போ தான் உங்களுடைய மனசில் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை உங்களால் உருவாக்கிக்க முடியும். எனவே அந்த வகையில் நீங்கள் அதுலேயும் கலந்து கொள்ளலாம். இந்த தகவல்களோட இவ்வளோ விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியவே இவ்வளோ தகவல்கள் உங்களுக்காக நான் கொடுக்க வேண்டியிருந்திருக்கு. ஸோ ரைட், இன்றைக்கி நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கர்வமும் பணிவும். அதாவது உங்கள் கர்வத்தை வந்து உங்களுடைய சட்டப்பைக்குள்ளே தூக்கி போட்டுருங்க. பணிவு கொண்டவங்களுக்கு போல் பாசாங்க செய்யாதீங்க, உண்மையிலேயே பணிவாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள்ட்ட உள்ள மிக பொதுவான குறைபாடுகளில் ஒன்று என்ன அப்படின்னா, கர்வமும் அகங்காரமும் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகங்காரமோ கர்வமோ தனித்தனி இல்லை, இது உடனடியாக கட்டுப்படுதல்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ஆபத்தாக மாறிடும். ஏன்னா பணிவு இல்லாமல் எந்த விதமான ஆன்மீக பயணமும் சாத்தியம் இல்லை. தங்களுடைய காலகட்டத்தில் பணிவு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்மளால் ஆன்மீக பயணத்துக்குள்ளே போக முடியும். மக்கள் பார்த்திங்க அப்படின்னா கர்வம் கொண்டிருக்கிறாங்க. எதற்காக? சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் ரொம்ப அழகாக இருக்கோம் அப்படின்ற கர்வம் இருக்கலாம். சில பேருக்கு வந்து பணம் அதிகமாக இருக்கும், நான் யார் தெரியுமில்ல பணக்காரன் அப்படிங்கிற கர்வம் இருக்கலாம். அதுமாரி சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சில திறமைகள் அதிகமாக இருக்கும். அது மாதிரி சில திறமைகள் அதிகமாக இருக்கிறதுனால அதெல்லாம் கடவுளுடைய பரிசு, அதை வச்சு அவங்க நல்லது தான் பண்ணணும். ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கர்வத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு கர்வம் இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மதத்தினாலையும் அல்லது அவங்களுடைய மதத்தை சார்ந்த உட்பிரிவுகள்னால எல்லாம் கூட அவங்களுக்கு கர்வம் ஏற்படலாம். சரிங்களா? இங்கே வந்து மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு தன்மையோடு நம்ம பழகவும் பார்க்கவும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா உயிர்களும் சமம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயணத்துக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வச்சுட்டிங்கன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு கர்வத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மதத்தினாலேயோ இல்லை ஜாதிகளினாலேயோ நாங்கள் வந்து உயர்ந்தது அப்படின்ற அந்த எண்ணத்தினாலையெல்லாம் கர்வம் அவங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். பாலினத்தை குறித்து கூட சில பேருக்கு கர்வம் இருக்கலாம். அந்த மாதிரி கூட அவங்களுக்குள்ள கர்வம் அப்படிங்கிறது உருவாகிருக்குங்க. வந்து அந்த கர்வம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பேருடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இன்றைக்கி கர்வம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் பல பேருடைய வீழ்ச்சிங்கிறது அதில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கான வீழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் செய்கிறது எல்லாமே சரின்னு நினைக்கிறாங்க. இந்த கர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் செய்கிறது எல்லாமே சரி அப்படின்றாங்க. உண்மையை அவங்களால எப்பயுமே புரிஞ்சிக்க முடியறது இல்லை. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இதனால் அது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு வந்து எந்த அந்தஸ்தும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து பணிவாக இருந்தீங்க அப்படின்னா நமக்கு பூமியை யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி உண்மையிலேயே பூமியில் வந்து உண்மையான பணிவோடு இருக்கிற ஒரு நபர், யாராலையும் மதிக்கப்படாத நபர் வந்து ஆவி உலகத்தில் போற்றப்படக்கூடிய நபராக இருக்கிறார், உன்னதமான நபராக இருக்கார். ஆனால் பூமியில் மிகப்பெரிய ஆடம்பரத்தோட பணிவே இல்லாமல் கர்வத்தோட அகங்காரத்தோடு வாழ்ந்துட்டுருக்க ஒரு நபர்,
அவரை கண்டால் எல்லாருமே துதிப்பாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஆவி உலகத்தில் வந்து ஆன்ம உலகத்தில் மோசமான தளத்தில் அவர் வசிக்கக்கூடிய ரொம்ப மோசமான நிலையில் இருப்பார். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, இந்த கர்வம் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, முகஸ்துதி செய்யக்கூடிய நபர்களை நம்ம பக்கம் இழுக்கும். உண்மையான நபர்கள் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையான பணிவு இருக்கிற இடத்துல சரியான நபர்களும் உண்மையான உறவுகளும் உங்கள் கூட இருக்கும் அப்படிங்கிறதான் முக்கியம். அப்போ வந்து கர்வத்தை வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகுனா, அது ஒரு புகழ் மற்றும் வெற்றியாக நம்ம நினைக்கிறோம். சில சமயங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பல திறமைகளை பெற்றிருக்கிறாங்க. அவங்க வந்து பல சோதனைகள், பயிற்சிகள், கர்ம வினையோடு அது தொடர்பு பட்டிருக்கு. தோல்வி அப்படிங்கிறது ஒரு சோதனை போல் எல்லாருக்குமே தெரியும். வெற்றிங்கிறதும் ஒரு சோதனை தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றியும் ஒரு சோதனை தான். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது ரெண்டையும் எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறத அதில் உள்ள கண்டுபிடிக்கிறது. அதாவது வெற்றியும் தோல்வியும் உங்களை வந்து மேன்மையானவங்களா அல்லது தாழ்வானவராக ஆக்கிறதே கிடையாதுங்க. ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதா முக்கியம். தோல்விங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? அது உங்களுடைய அகங்காரத்தை தவிடுபொடியாக்கி உங்களுக்கு பணிவை கற்றுக் கொடுக்குது தோல்வி. அதே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வெற்றி உங்களுக்கு நல்லது இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் பணிவாக இருக்கிறது எப்படிங்கிறத அதுதான் கற்றுக் கொடுத்துருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் வர்ற வெற்றிகளை எல்லாம் உங்களால் கையாள முடியும். ஏன்னா நீங்கள் சில குறிப்பிட்ட இலக்குகளை அடைகிறப்ப கர்வம் வந்து உங்களுக்குள்ளே வேறுன்றதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ இருக்கிற இடத்த அடையிறதுக்கு ஒரு உயர்ந்த சக்தி உங்களுக்கு உதவி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய இது ஒரு சோதனை தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அதாவது நீங்கள் முயற்சி இல்லாமல் விரைவாக கிடைக்கிற வெற்றி என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மனசில் வந்து நீங்கள் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அப்படின்னு உங்களை நம்ப வச்சிரும். இந்த விரைவு வெற்றியும் ஒரு சோதனை தான். ஏன்னா உங்களுக்குள்ளே அது கர்வம் தலை தூக்க வழிவகுக்கும். ஆனால் அதேமாரி நீங்கள் செய்ய விட்டுடக்கூடாது. அதேமாரி வெற்றிங்கிற ஏனில் ரொம்ப மெதுவாகவும் சீராகவும் படிப்படியாக ஏறினீங்க அப்படின்னா அதுதான் உண்மையிலே பாதுகாப்பான வழியாக இருக்கும். அதுதான் ஆன்மீகத்தில் வெற்றி பெறத்துக்கு ஒரு நல்ல வழியாகவும் இருக்கும். ஆன்மீக வெற்றி தான் உண்மையான வெற்றி. பொருள் ரீதியானதோ அல்லது அறிவுபூர்வமாகவோ அல்லது பொருளாதார ரீதியான வெற்றிகள் எல்லாம் அதுக்கு பிறகு தான். அதனால் ஆன்மீக ரீதியாக நீங்கள் வளர்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். பொருளாதார ரீதியான வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறப்ப ஆன்மீக ரீதியான வளர்கிறது தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பிறந்திருக்கிறதே இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நன்மை செய்யக்கூடணும் தான் பிறந்திருக்கோம். அப்போ சில பேருக்கு சில திறமைகள் இருக்குது அப்படின்னா அந்த திறமைகள் மூலமாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நல்லது செய்யணும், சேவை பண்ணணும். அதுக்காக தான் அந்த திறமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பூமியில் இந்த வழியில் ஒரு சமநிலை வாழ்க்கையை உங்களால் வாழ முடிஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அகங்காரத்தினுடைய விளைவினால் உங்களுக்குள்ள நிறைய குறைபாடுகள், கர்வம் இது உங்களுக்கு தலை தூக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நீங்கள் ஒரு அறிவார்ந்த மனிதராக இருக்கிறதுனால இந்த குறைபாடுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆபத்தானதாக அமைஞ்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடும். நீங்கள் தோற்கவே அடிக்க முடியாத நபர் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களுடைய அகங்காரம் கொடுத்துரும். அப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கையே முற்றிலுமாக மாறும். உங்களுக்கு நீங்களே அதை வந்து நினைவுபடுத்திக்கணும். அப்படி எப்பயுமே நீங்கள் நன்றியோடு இருங்க, எப்பயுமே நன்றி உணர்வோடு நீங்கள் இருங்க. ஏன் அப்படின்னா, இந்த அகங்காரம் தலை தூக்குனுச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து நம்மளை எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகிடும். அப்போ நீங்கள் இன்னும் எல்லாரையுமே எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, ரொம்ப மோசமான பார்வை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நாம் எந்த நிலையிலும் பணிவுங்கிற அந்த ஒரு தன்மையை விட்டு கொடுக்காம உண்மையான பணிவோடு இருக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக மாறுங்க. அதான் உண்மையும் பணிவும் உங்களிடம் இருந்தது அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது எப்பயுமே நிரந்தரமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காதுங்க. இந்த ஒரு புரிதலோடு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை நிறைவு பண்ணுவோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் அற்புதமான ஒரு வீடியோவோட நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி.